ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன மெசேஜ்னா ரொம்ப சென்சிட்டிவான மெசேஜ். ஒரு பையனை நம்ம வளர்க்குறோம், ஒரு பையனோ 2 பையனோ, இப்போ வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களே இல்லை, பையனை வளர்க்குறோம். அந்த பையனை எப்படி வளர்க்குறோம்? நல்லபடியாக வளர்க்கணும். அது முக்கியமாக பொம்பளைங்களை என்னமா மதிக்கணும், அவங்கக்கிட்ட என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசக்கூடாதுன்னுட்டு ஒரு தாயாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுதான் ஒரு தாயோட கடமை. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் ஒரு பெண்ணோட மனசு புரியும். ஏன்னா அவள் பெண்ணு, அவள் ஆம்பளைங்க பேசுகிற வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தைகள் நமக்கு பாதிக்கப்படும் மனசளவில், அதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கணும். முக்கியமாக 2வது பாயிண்ட்டு, ஒரு பையன் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தையும் இருக்குது, நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ சில பிரச்சனைகளால் அவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு அவங்க பிரிஞ்சிட்ட அப்புறமா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, குழந்தைக்காக நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாமான்னு கேட்டிருக்கா. சேர்ந்து வாழலாம் வேண்டாம் ஏதாவது ஒன்று சொல்லி முடிச்சிருக்கணும் அந்த பையன். அப்படி பண்ணாமல் இந்த 3 வருஷம் நீ எவனோட வாழ்ந்த, உன்னுடைய இந்த 3 வருஷத்துடைய வாழ்க்கையை பற்றி நீ சொல்லு. இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, வேலை வெட்டிக்கு போகாமல் அவங்க வயசான அப்பா சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு அவள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மன உளைச்சல்கள் ஆளாயிட்டு 4 பேருக்கு வெளியே ஃபங்க்ஷனில் போனால் 4 பேருக்கு அசிங்கப்பட்டு அவங்கக்கிட்ட கூனி குறுகி நின்று அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் அவள் குழந்தையும். எல்லாரும் அந்த குழந்தையும் கேட்குறாங்க, உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அப்பா பேர் என்னன்னுட்டு. 2 பேருமே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் ஈஸியாக நீ இந்த 3 வருஷம் எவனோட வாழ்ந்தேன்னு ஈஸியாக கேட்குறான். இதே வார்த்தையை அவங்க அம்மாவை கேட்பானா? அவங்க அம்மா நல்லா வளர்த்துருந்தா அவன் இந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்பானா? இந்த மாதிரி கேட்காம இருக்கணும்னா நம்ம ஆம்பளை பசங்களை கரெக்டாக வளர்க்கணும். கரெக்டாக வளர்த்தா இந்த வார்த்தை வராது. அந்த பொண்ணை எவ்வளோ இதுவாக வார்த்தையால் அடிச்சிட்டான், அது எவ்வளோ காயப்படுத்தும்னுட்டு அவனுக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவங்க அம்மாவாவது தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆனால் இனிமேட்டுக்கு ஆம்பளை பசங்களை வளர்க்குற அம்மாக்களுக்கு இது ஒரு சின்ன வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். பொம்பளைங்களை, பெண் குழந்தைகளை அநாகரிகமாக பேசுறது, நடத்துறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி அவங்க நடத்தையை பற்றி பேசுறது தப்புன்னுட்டு சொல்லி கொடுத்து ஒரு பொம்பளை குழந்தைகிட்ட ஒரு ஆம்பளை பையன் எப்படி நடந்துக்கணும்னுட்டு, முக்கியமாக பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் எப்படி இருக்கணும்னுட்டு ஒரு அம்மாவாக எல்லா அம்மாக்களும் சொல்லி கொடுங்க. தயவுசெய்து இது என்னோட ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிட்டுறேன். உங்கள் பையங்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இனிமேட்டு சந்தோஷமாக இருக்கலாங்களா?